இனிமையான தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 5. இயல் 5இல் இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே. இலக்கண பகுதியில் ஒற்றுப்பிழையை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். மயங்கொலி பிழைகளை பற்றி பார்த்தோம். மயங்கொலி பிழைகள், அதாவது ஒரே ஒலியுடைய எழுத்துக்களை வேறுபாடு அறியாமல் பயன்படுத்துவதனால் ஏற்படும் பிழைகள் மயங்கொலி பிழைகள். இப்போது பயிற்சியை பார்க்கலாம். சிறப்பு ழகரம், சிறப்பு எழுத்து, தமிழுக்கே சிறப்பு எழுத்து ழகரம். எவற்றை மயங்கொலி பிழைகள் என்பர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மயங்கொலி பிழைகள்லாம் என்ன? அதாவது மயங்கொலி சொற்கள் என்பன தமிழில் கிட்டத்தட்ட ஒரே வடிவிலான எழுத்துக்களை கொண்டவையாகவும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவையாகவும் காணப்படும். எழுத்துக்கள் ஒரே வரி வடிவும் ஒரே வரி வடிவிற்கும் ஓரளவு கிட்டத்தட்ட ஒலி வடிவும் ஒலிப்பதற்கும் ஒரே மாதிரியான ஓசை இருக்கும். நுண்ணிய வேறுபாடு தான் இருக்கும் மட்டுமே கொண்டிருப்பதால் எது சரி எது தவறு என மயங்க வைப்பதாக இருக்கும். அதனாலேயே இவை மயங்கொலி பிழைகள் என்று அழைக்கிறோம். மயங்கொலி சொற்கள் என்பன தமிழில் கிட்டத்தட்ட ஒரே வடிவிலான எழுத்துக்களை கொண்டவையாகவும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவையாகவும் காணப்படும். இவ்வகை சொற்கள் ஒலிப்பின் போது நுண்ணிய வேறுபாடுகளை மட்டுமே கொண்டிருப்பதால் எது சரி எது தவறு என மயங்க வைப்பவையாகவும் இருக்கும். அதனாலேயே இவை மயங்கொலி பிழைகள் என அழைக்கப்படுகின்றன. இதிலிருந்து இளவரைக்கும் அந்த கேள்விக்கு பதில். சரிங்களா? பாருங்கள். லகர லகர ழகர சொற்களின் பொருள் வேறுபாடு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பயிற்சி தான் பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றில் உள்ள பிழையான சொற்களை திருத்தி எழுதுக கொடுத்துருக்குறாங்க. கிணறில் அப்படின்றது தவறான வார்த்தை. கிணற்றில் என்பது தான் சரி. அம்மாதிரியே சுவற்றில் என்பது தவறு. சுவரில் என்பது சரி. வவுறு அப்படின்னு சொல்லக்கூடாது, வயிறுன்னு தான் சொல்லணும். அடுத்தது, உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புக. இங்கே முதல்ல இந்த பொருள் பாருங்கள். 2 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதில் முதல் சொல்லுக்கு வாசனை என்பது பொருள். 2வது சொல்லுக்கு மனம்னா நம்முடைய உள்ளம் அப்படின்றது பொருள். சரிங்களா? இருமணம் ஒன்று சேருகின்ற திருமணத்தில் தான் இந்த மனம் பயன்படுத்தணும். இப்போ வாசனை என்பதுக்கு இந்த மனம் பயன்படுத்த வேண்டும். இப்போ மறிக்கொழுந்து என்பது வாசனை நிறைந்த ஒரு பூ, ஒரு இலை. இப்போது மனம், மறிக்கொழுந்து மனம் வீசியது அப்படின்னு வரணும். பூமியை வலம் வருவோம். இது செழுமை, வளமானது அப்படின்னா என்னென்னா செழுமையாக இருக்கிறதுக்கு இந்த வலம் வரணும். இது இடது வலது என திசைகளை குறிக்கின்ற வலம். இங்கே பூமியை வலம் வரணும்னா வலப்புறமாக சுற்றி வர வேண்டும். ஸோ பூமியை வலம் வர வேண்டும், இது வரணும். அடுத்தது டேஷ் பதுங்கியும் பாயும். இங்கே 2 வகையான புளி கொடுத்துருக்குறாங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா மரத்தில் காய்க்கிற குழம்புக்கு பயன்படுத்துகிற புளி, இது வராது. ஸோ புளி பதுங்கி பாயும், இந்த புளி வரணும். நாய் டேஷ் நிமிராது, வால். இங்கே 2 வகையான வால், 2மே இல்லு தான். எழுத்து சின்ன வித்தியாசம்தான். இந்த வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுக்கிறதுக்கு பயன்படும் கூர்மையான ஒரு கருவி வால். இதுதான் நாயினுடைய வால். சரிங்களா? ஒற்றுப்பிழைகளை திருத்தி எழுதுக. இங்கே ஒற்றுப்பிழைகள் என்னது? வல்லின எழுத்துக்கள் மிக்கு வருவது, மிகாமல் வருவது. மிக்கு வர வேண்டிய இடத்தில் மிகாமல் வருவதும், மிகாமல் வர வேண்டிய இடத்தில் மிக்கு வருவதும் ஒற்றுப்பிழைகள் இல்லையா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த இடத்துல கடமையை அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருபு வந்துச்சுன்னா ஒற்று வல்லினம் மிக வேண்டும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல கடமையை செய் என்ற
ஒற்றுமிக்கு வந்திருக்கிறது. பலனை எதிர்பாராதே. அடுத்தது இங்கே 2 கொடுத்துருக்காங்க. மரப்பொருட்கள் வாடகைக்கு கிடைக்கும். மரப்பொருட்கள் இந்த இடத்துல இங்கே மரப்பொருட்கள் வாடகைக்கு கிடைக்கும். இக்கு சந்தியில் வரணும். திரைப்படம் பயன்படுத்தும். திரை இப்படையும் காண வருக. மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. இருசக்கர வண்டிகள் பழுது மயங்கொலி என்பது சவுண்டு இல்லையா? பழுது பழுது, அதாவது சிறப்பு எழுத்து ழகரம் வராதவங்களாம் இந்த பழுதுன்னு சொல்லுவாங்க. பழுது பார்க்கப்படும். இந்த பழுது வரணும். நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. நாள் என்பது இங்கே இந்த இல் வரக்கூடாது. நாளுக்கு இது தப்பு. நாள்தோறும் பகல் மாதிரியே இந்த இல் வரக்கூடாது. பகல் பகல் காட்சி உண்டு. அடுத்தது பாருங்கள். பாடலில் அடிக்கோடிட்ட சொற்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. ஊருக்கு வெளியே ஒற்றைக்கல் மண்டபத்தில் மக்கள் உயிரை குடிக்கத்தான் 1000 பேய் உண்டாம். ஆற்றங்கரைதனிலே அழகான மண்டபத்தில் மனித உயிரை கொல்லத்தான் 1000 பூதமுண்டாம். ஆலமரத்தினிலே ஆந்தை அலரும் பொந்தினிலே பிள்ளைகளை பிடிக்கத்தான் குட்டிச்சாத்தான் பல உண்டாம். காட்டில் வாழும் யானைக்கும் நாட்டில் வாழும் பூனைக்கும் 1000 பேய் பூதம் இவற்றுக்கெல்லாம் ஏதுண்டாம். கெட்டாவிக்காரனும் குள்ளநரிக்காரனும் குப்பை குப்பையாய் கொட்டி வைத்த பொய்யெல்லாம் நம்முடைய வீரத்தை அரும்பினேயே அழிக்கத்தானே. நல்லோரின் அறிவையெல்லாம் குழிதோண்டி புதைக்கத்தானே அப்படின்னு இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க. அதில் பிழையான வார்த்தையை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. வெளியே என்பதில் லீ, இந்த லீ வரக்கூடாது. வெளியே, ஊருக்கு வெளியே மண்டபத்தில் உயிரை குடிக்கத்தான் 1000. இங்கே பாருங்கள், 1000ன்னு கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் பிழை. இங்கே 1000 ஓ சுழிச்சு போனோம்ல. 1000 பேய் உண்டான்னு போட்டிருக்கு. 1000 பேய் உண்டாம் அப்படின்னு வரணும். ஆற்றங்கரைதனிலே அழகான என்பது அழகான ழா வரணும். லாவுக்கு பதிலாக. மண்டபத்தில் மனித உயிரை கொல்லத்தான் கொல்லத்தான் 1000 பூதம் உண்டாம். ஆலமரத்தினிலே ஆந்தை அலரும் பொந்தினிலே பிள்ளைகளை, இங்கே மயங்கொலி பிழை. பிள்ளைகளை வரணும். பிடிக்கத்தான் குளிர்ச்சிச்சாத்தான் பல உண்டாம். காட்டில் வாழும் யானைக்கும் நாட்டில் வாழும் பூனைக்கும் பூனைக்கும் 1000 பேய் பூதம் இவற்றுக்கெல்லாம் ஏதுண்டு. கெட்டாவிக்காரனும் குள்ளநரிக்காரனும் குப்பையாய் கொட்டி வைத்த பொய்யெல்லாம் நம்முடைய வீரத்தை அருமில்லே அழிக்கத்தானே. நல்லோரின் அறிவையெல்லாம்
குழி தோண்டி தோண்டி புதைக்கத்தானே. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சொற்களின் மயங்கொலி பிழையை பார்த்தோம் இல்லையா? தவறு. வெளியே. சரியான வார்த்தை எது? வெளியே. ஓராயிரம் ஓராயிரம். அழகான அழகான. கொல்லத்தான். இங்கே அங்கே மேலே எழுதி எழுதி காமிச்சோம் இல்லையா? அதே வார்த்தை தான். மேல் நோக்கிய இல்லு மேல் நோக்கிய லா வரணும். பிள்ளைகளில் கீழ் நோக்கிய இல்லு கீழ் நோக்கிய லை வரணும். பூனைக்கும் நை என்பது ரணகர நை வரணும். குழி தோண்டி தோண்டி என்பது இன்னும் வந்து டனகர இன்னும் வரணும். சரிங்களா? உரிய ஒற்று எழுத்துக்களை எழுதுக. தமிழ் தாய் தலைமகள். தமிழ்த்தாய் தலைமகன். இங்கே இத்து வரணும். தமிழ்த்தாய் தலைமகன். பெற்றோரை போற்று. இங்கே இப்பு வரணும் இல்லையா? ஆடிப்பெருக்கு. இங்கேயும் இப்பு பயன்படுத்த வேண்டும். மூட நம்பிக்கைகளை பட்டியலிடு. சரி, இதோடு இருக்கட்டும். நம்ம மீதி இருக்கிறத அடுத்த பாடவழியில் பார்க்கலாம். நன்றி.